வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் அன்பர்களே, வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். ஜூன் மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜூன் மாதத்தினுடைய கிரக சஞ்சாரத்தினுடைய மாத பலனை இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம். ஆங்கில மாதம், தமிழ் மாதம் இரண்டு முறைகளுக்கு உண்டான உத்தேசம் என்ன அப்படின்னா, ஆங்கிலம் என்பது பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுக்கு வந்த பிறகு கணிதம் செய்யப்பட்டுடைய 24 மணி நேரத்தினுடைய கணக்கேடுகள். தமிழ் முறைமைன்றது ஆதி காலத்திலிருந்து தொன்றுதொட்டு வரக்கூடிய பஞ்சாங்க விதிகளை கடைபிடிக்கிறது. அதனால் இந்த கலியுகாதி வருஷத்தில் பெரும்பாலோர் ஆங்கில ஆண்டுகளையே கணக்கீடு பண்ணுறா. அதனால் ஆங்கிலத்தை கடைபிடிக்கிறது ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆங்கிலத்தினுடைய விஷயத்தை நம்ம போகிற இருக்கிறோம். அதனால் இந்த ஜூன் மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிக்கு முதல்ல இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சி அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அது பலன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் உத்தேசமாக இருக்கும். ஜூன் முதல் 1/6/2024 மாலை 4 மணிக்கு சக்கி எவ்வித பலன் அமையப் போகிறது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். அதற்கடுத்து 12/6/2024 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் சுபபோகவாதியான சுக்கிரன் மிதுன ராசிக்கு வரும் காலம் 12 ராசிக்கு எவ்வித பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். 15/6/2024 சுக்கிரனும் பகவானும் சூரிய பகவானும் இரண்டுமே சேர்ந்து 12 மணி முதல் 12:30 நடுநிசையில் மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறா. அதனால் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்தில் புதன் பகவான் 3 பாவங்களில் சஞ்சரிக்கிறதுனால எந்தெந்த ராசிக்கு எவ்வித யோக பலன்கள் கிட்டும் அப்படின்றத தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். 29/6 இந்த மாதத்தினுடைய கடைசியில் 29/6/2024 பகல் 12:24 மணிக்கு புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்திற்கு 12 ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, என்ன யோகம் தரப்போகிறது, எந்த பாதகத்திலிருந்து நாம் விடுவிப்பதற்கு நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றத தான் நாம் இந்த பலாபலனில் பார்க்க இருக்கிறோம். வாங்க 12 ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். யோகத்தை பெறப்போகும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலாபலன், உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறார். 1/6/2024 முதல் 30/6/2024 வரை தான் நம்ம இப்போ இந்த பலனை பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த பார்வை உங்களுடைய ராசிக்கு அபிவிருத்தி தரப்போகிறது. கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்துண்டு உங்களுடைய வாக்கு பலத்தையும் சாதுரியத்தையும் பேணி காத்து கொண்டிருக்கின்றார். 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது மதம் சார்ந்த நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏணியாக இருப்பார்கள். அயல் மதத்தினர், முக்கியமாக முஸ்லீம் இன மதத்திலிருந்து வரக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ஆறுதல்களையும் பரிசுகளையும் அள்ளித்தரப்போகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றமாக முஸ்லீம் நண்பர்கள் கட்டாயம் இந்த காலகட்டத்திலே இருக்கப் போகிறார்கள். உங்களுடைய மாதத்தினுடைய முதல் படிப்பிலே செவ்வாய் பகவான் மேஷத்திலே பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாயினுடைய 11ஆம் பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கறது கூடுதல் சிறப்பை தரப்போகிறது. செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை, செவ்வாய் சனியினுடைய பார்வை, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இயந்திரம் வைத்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது உடைக்கும் இயந்திரம், போர் போடும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், கனரக வாகனம் வைத்துள்ள இந்த கும்பராசி நேயர்கள், மிகப்பெரிய ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய கும்பராசி நேயர்கள், ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் தொழில் புரியக்கூடிய இந்த கும்பராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த மாதம் தொழிலிலே பல மடங்கு லாபம் வரப்போகும் மாதமாக இந்த ஜூன் மாதம் இந்த கும்பராசிக்கு அமையப்போகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுவது வீடு மனை வாகன யோகங்களை குறிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம். மனை வாகனம் வாங்க விற்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை தரும் மாதமாக அமையப் போகின்றது.
மாதத்தினுடைய பிற்பகுதியில் 15 தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் 5வது இடத்துல குரு பகவான், மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது 15 தேதிக்கு பிறகு புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் பிரவேசிப்பது அற்புதமான பலாபலன்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகின்றது. டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெறப் போகிறீர்கள். பத்திரம் பதிவு சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெறப் போகிறீர்கள். உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆமாம், 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய நற்பலன்களே கிடைக்கும். உங்களுடைய ராசியே குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் எல்லாருமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையப்போகிறது. 7க்குண்டான அதிபதி உங்களுடைய 5ஆம் இடத்துல பிரவேசிக்கும் பண்ணுறதுனால கும்பராசியில் உள்ள காதலிக்கும் நண்பர்களுக்கு யோகம் பெறப்போகும் மாதமாக அமையப்போகிறது. உண்மையான காதலாக இருக்கணும். உண்மையான காதல் செய்யக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய காதல் கைகூடும் மாதமாக அமையப்போகிறது. மனைவியால் ஒரு யோகம் பெறக்கூடிய மாதமாக கும்பராசி நேயர்கள் அமையும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றத்துக்கு உங்களுடைய மனைவி கூடுதல் சப்போர்ட் பண்ணுவாள். சொல்ல முடியாது, அவருடைய சொந்த வீட்டில் இருந்து கூட உங்களுடைய சுய லாபத்திற்காக ஏதாவது ஒரு ஃபண்டு வாங்கியாந்து கொடுக்கலாம். நம்ம மாமனார் வீட்டிலேருந்து இப்போது வரவுகள் வரப்போகிறது. ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் பிரவேசிக்க போகிறார். இவ்வளோ காலமாக மாமனார் எனக்கு எதிரியாக பார்த்தோம், அவர்கிட்ட நான் பேசுகிறதே இல்லை, நான் அந்த வீட்டுக்கு போகிறதே இல்லைன்னு சொல்லக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இப்போது மாமனாரால் ஒரு யோகம் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகின்றது. நண்பர்களால் யோகம் பெறப்போகும் மாதமாக அமையப்போகின்றது. மேலும் இந்த மாதத்தை நீங்கள் வலுப்படுத்தி கொள்ள இந்த கும்பராசி நேயர்கள் வன்னி மர விநாயகரை வழிபடுவது சிறப்பு. வன்னி மரத்தடியில் உள்ள விநாயகரை வழிபட்டால் யோகம் கும்பராசிக்காயர்களுக்கு. சமுதாயம் நலன் கொண்ட அக்கறை காண்பது சோஷியல் சர்வீஸில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. கும்பராசி நேயர்களுக்கு பணம் வரணும், தனம் வரணும், பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா அதிர்ஷ்ட யோகமாக நீங்கள் உங்களுடைய வீட்டிலே தெற்கு நோக்கி குதிரை படம் மாட்டுவது மிகப்பெரிய ஒரு சிறப்பை தரும். குதிரை லாடத்தை வீட்டினுடைய வாசலில் மாட்டினால் யோகம். அதை எப்படி பரிமாணம் பண்ணணும், எந்த நாளில் குதிரை லாடத்தை உங்களுடைய வீட்டினுடைய வாசலில் வைக்க உங்களுக்கு யோகம் தரும். அதை எப்படி வைக்கணுன்றதை தெரிஞ்சுட்டு செய்யுங்க. கும்பராசி நேயர்கள் உங்களுடைய வீட்டிலே மீன் தொட்டி வளர்க்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வீட்டினுடைய சர்வ சக்தி ஆகர்ஷண சக்தி வளப்படும், ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்ற விஷயத்தையும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கும்பராசி நேயர்கள் இந்த ஜூன் மாதம் முழுவதும் கிரக தோஷத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேப்பம்பு கஷாயம் நீங்கள் குடிச்சிட்டு இருக்கீங்க. டெய்லி காலையிலையோ இரவிலையோ நீங்கள் உணவு அருந்துறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் பலம் பெறும். உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி நேயர்கள் தொழில் செய்யக்கூடிய இந்த கும்பராசி நேயர்கள் உங்களுடைய அலுவலகத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ சமுதாய நலன் கொண்ட தலைவர்களுடைய தேச தலைவர்களுடைய புகைப்படத்தை நீங்கள் வைத்து கொண்டிருந்தீர்களானால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். ஆமாம், நம்ம நாட்டுக்காக, நம்மளுடைய சுதந்திரத்துக்காக, நம்ம மக்கள் நலனுக்காக தன்னுடைய உயிரை மாற்றிய தேசத் தலைவர்கள் இந்த நாட்டிலே ஏராளமானவர்கள். அந்த தேசத் தலைவர்கள் எல்லாம் தன்னலமற்றதான் செயல்பட்டாங்க. யாருக்காகவும் தனக்காகவும் யாருக்காகவும் செயல்படல. இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை உயிர்களும் சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் செயல்பட்டாங்க. ஒரு காமராஜர் ஆகட்டும், ஒரு அம்பேத்கர் ஆகட்டும், ஒரு பெரியார் ஆகட்டும், இவர்கள் எல்லாமே உலக நலன் வேண்டி தான் உலக நலன் வேண்டி தன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் குறைச்சிண்டு உலக மக்களுக்காக வாழ்ந்துட்டு போனாங்க. அந்த தலைவர்களுடைய புகைப்படத்தை இந்த கும்பராசி நேயர்கள் உங்களுடைய அலுவலகத்திலேயோ உங்களுடைய வீட்டிலேயோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகத்தை தரும். ஆனால் இந்த காலகட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த தலைவர்கள் தேசத்திற்காக போராடிய தலைவர்கள் நம்ம படத்தை வச்சுருக்கும் போது சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வருது. அதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும். ஒரு காமராஜர் படத்தை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம நாடாருக்கு சேவாத்தி பண்ணுறோன்ற மாதிரி நினைப்பெல்லாம் கிடையாது. அவரை பிடிச்சிருக்கு, நான் வணங்குறேன்.
ஒரு அம்பேத்கரனுடைய படம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அவருடைய சிந்தனைகளும் அவருடைய தேச நலன்களும் என்னை ஈர்த்து கொண்டிருக்கிறது, நான் வைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு தான் நீங்கள் வச்சுருக்கணுமே கண்டி இனத்துக்காகவோ மதம் சார்ந்தோ நீங்கள் செயல்படக்கூடாது. எப்பயுமே கும்பராசி நேயர்களுக்கு சோஷியல் சர்வீஸ் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மாதத்தினுடைய பலாபலன் என்பது மாத கிரகங்களாகிய சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சுட்டு தான் கோச்சார ரீதியாக இந்த பலன்கள் சொல்கிறதுன்றது பொதுவான ஒரு விதியாக சொல்லப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்களுக்கு எந்த பாவகத்தில் உங்கள் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத தீர்க்கமாக ஆலோசனை செஞ்ச பிறகு தான் முழு பலன் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். பொது பலன் சொல்கிறோம் அப்படின்றது ஒரு 30% பலன்கள் தான். மீதி 60-70% பலன்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பில் இருக்குது, எந்த பாவகத்தில் இருக்குது, கோச்சார ரீதியாக சுபகிரக பார்வை இப்போது இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய முடிவுக்கு நீங்கள் போகணும். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கோங்க. உலகம் உன்னதமாகட்டும், மக்கள் வாழ்வாங்கு அனைத்து வளம் பெற்று வாழணும், இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க 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 வளமுடன். சர்வம் சக்திமயம்.